பயங்கரவாதிகளின் வீடுகளுக்குள் நுழைந்து அவர்களை கொலை செய்பவர்தான் மோடி என்று பிரதமர் மோடி பெருமிதமாக கூறினார். புனேவில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் பயங்கரவாதிகள் வெளிப்படையாக சுற்றித் திரிந்தனர் என்றும், ஒவ்வொரு நாளும் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல்களை எவ்வாறு நாம் மறக்க முடியும் என்றும் கூறினார். பயங்கரவாதிகளை அனுப்பியவர்கள் தற்போது பஞ்சத்தில் இருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். பெண்களின் மாங்கல்யம் பற்றி பேச பிரதமர் மோடிக்கு எந்த தகுதியும் இல்லை என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடகாவில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், பாஜக கூட்டணியில் இருக்கும் பிரஜ்வல் ரேவண்ணா பாலியல் வீடியோ விவகாரம் பூதாகரமாகியுள்ளதாக தெரிவித்தார். அவருக்காக பிரதமர் பிரச்சாரம் செய்ததாகவும், தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளி நாட்டை விட்டு தப்பி ஓடிவிட்டதாகவும் விமர்சித்தார். பிரஜ்வால் ரேவண்ணா வெளிநாட்டிற்கு தப்பி ஓட உதவிய மோடியும் அமித்ஷாவும் இனி பெண்கள் நலன், அவர்களின் மாங்கல்யம் குறித்து பேசக்கூடாது என்று பிரியங்கா காந்தி கடுமையாக சாடினார். இந்தியாவில் இனி எந்த பெண்ணும் தங்கள் குடும்பத்தின் சிகிச்சை செலவுக்காக தாலியை அடகு வைக்க வேண்டிய நிலை இருக்காது என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் பிரச்சார விளம்பரத்தை வெளியிட்டு பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் 25 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சிகிச்சை வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்தியா கூட்டணி அமைந்தால் நாட்டில் பொருளாதாரத்தை உயர்த்தி வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவோம் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். பீகார் மாநிலம் பெகுசாராய் பகுதியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பயணம் செய்த ஹெலிகாப்டர் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஹெலிபேடிலிருந்து ஹெலிகாப்டர் புறப்பட்டதும் பலத்த காற்று காரணமாக தடுமாறியது. சில வினாடிகள் சமநிலை இழந்து அங்குமிங்குமாக அசைந்த நிலையில் விமானி சாமர்த்தியமாக ஹெலிகாப்டரை கட்டுக்குள் கொண்டு வந்து மேல் நோக்கி இயக்கினார். இதனால் அமித்ஷா எவ்வித காயமும் இன்றி விபத்திலிருந்து தப்பினார். கடவுள்களின் பெயரால் வாக்கு கேட்கும் பிரதமர் மோடிக்கு 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரிய பொதுநல மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. விசாரணையின் போது தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், இதுபோன்ற புகார் மனுக்கள் தேர்தல் ஆணையத்திற்கு நாள்தோறும் வருகின்றன என்றார். மனுதாரரின் புகார் மனு தேர்தல் ஆணையத்தின் பரிசீலனையில் உள்ளதாகவும், சட்டப்படி உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் வாதிட்டார். இதை ஏற்ற நீதிமன்றம் பொதுநல மனுவை தள்ளுபடி செய்தது. ஜூன் 4ஆம் தேதி வரை வாக்கு எண்ணிக்கை மையத்தை சுற்றி ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக சார்பாக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு அளிக்கப்பட்டது. அனைத்து வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் சிசிடிவி முழுமையாக செயல்பட வேண்டும் என்றும், வேட்பாளர்கள் முகவர்கள் சிசிடிவி காட்சிகளை பார்க்க விரும்பினால் அவற்றை வழங்க வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வேலூரில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள தந்தை பெரியார் அரசு தொழில்நுட்ப கல்லூரி பகுதியில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஜூன் 4ஆம் தேதி வரை இந்த தடை இருக்கும் என்று வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் அறிவித்துள்ளார். இதை மீறும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல் கண்காணிப்பாளர் எச்சரித்துள்ளார். சென்னையில் வாக்கு எண்ணும் நாளில் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வாக்கு எண்ணும் நாளில் அனைத்தும் வீடியோ பதிவு செய்யப்படும் என்றும், 24 மணி நேரமும் சிசிடிவி இயங்க ஜெனரேட்டர் வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் ஸ்ட்ராங் ரூமில் 172 சிசிடிவி கேமராவும், வாக்கு எண்ணும் மையத்தில் 104 கேமராவும் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவாகும் ஒப்புகைச் சீட்டுகளை 100% எண்ணக் கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பாக பாக்யராஜ் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் கடந்த 2019ஆம் ஆண்டு
541 தொகுதிகளில் நடந்த தேர்தலில் 216 தொகுதிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகமாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா தலைமையிலான அமர்வு இதே விவகாரம் தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளதாக கூறி இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் மதுரை விமான நிலையத்திலிருந்து கார் மூலம் கொடைக்கானல் சென்றடைந்தார். பாம்பார்புரம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் குடும்பத்தினருடன் தங்கி மே 3ஆம் தேதி வரை ஓய்வெடுக்கிறார். மேலும் கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா தலங்களை அவர் கண்டு ரசிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் மே 4ஆம் தேதி அவர் சென்னை திரும்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதல்வரின் வருகையையொட்டி கொடைக்கானல் பகுதியில் 1500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. உதகை கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு மே 7ஆம் தேதி முதல் இ-பாஸ் வழங்கும் நடைமுறையை அமல்படுத்துமாறு நீலகிரி, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உதகைக்கு தினமும் 1300 வேன்கள் உட்பட 20,000 வாகனங்கள் வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இத்தனை வாகனங்கள் சென்றால் நிலைமை மோசமாகும் என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர். எனவே கொரோனா காலத்தில் பின்பற்றப்பட்ட இ-பாஸ் நடைமுறையை உதகை, கொடைக்கானலில் மே 7ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை அமல்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டனர். ராமநாதபுரத்தில் தனது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக முன்னாள் முதலமைச்சரும் ராமநாதபுரம் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் சென்னை வில்லிவாக்கத்தில் குடிநீர் பந்தலை ஓ பன்னீர்செல்வம் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அப்போது பிரதமர் வெறுப்பு பிரச்சாரம் மேற்கொள்வதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டி வருவது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பிரதமர் சரியாக தான் பேசி வருவதாக ஓபிஎஸ் குறிப்பிட்டார். அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பிக்கிறது. வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து மனு மீதான உத்தரவு கடந்த 25ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது இன்று உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த வழக்கில் பேராசிரியர் நிர்மலா தேவி குற்றவாளி என நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த நிலையில் தண்டனை விவரங்களை ஸ்ரீவல்லிபுத்தூர் விரைவு நீதிமன்றம் இன்று அறிவிக்கிறது. இந்த வழக்கில் காமராஜர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோரை விடுதலை செய்த நீதிமன்றம் பேராசிரியை நிர்மலா தேவியை குற்றவாளி என உத்தரவிட்டது. பெண்களுக்கு எதிராக ஆபாச கருத்து தெரிவித்ததாக பாஜக மூத்த தலைவர் ராஜா மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு பெண்கள் குறித்து சமூக வலைதள பக்கத்தில் ஆபாச கருத்து தெரிவித்ததாக பாஜக மூத்த தலைவர் ராஜா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதுகுறித்த விசாரணையின் போது பெண்கள் குறித்து சர்ச்சை கருத்தை பதிவிட்டது நீங்களா என ராஜா தரப்புக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் கேள்வி எழுப்பினார். அதற்கு ராஜா தரப்பில் ஆம் என பதிலளிக்கப்பட்டதை அடுத்து வழக்கை ரத்து செய்ய மறுத்த நீதிபதி விசாரணையை சந்திக்க அறிவுறுத்தி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். டெஸ்லா கார் கம்பெனியின் அதிபர் எலான் மஸ்க் இந்தியாவிற்கு வருவதற்கு நாள் குறித்திருந்த நிலையில் பிரதமர் மோடியை சந்திக்காமல் சீன பிரதமரை சந்தித்ததை எதை காட்டுகிறது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் மோடியுடன் பேசிய பிறகு இந்தியாவில் கார் தயாரிக்கும் பெரிய தொழிற்சாலையை அமைக்கும் முடிவை மஸ்க் அறிவிப்பார் என்று அரசு எதிர்பார்த்தது என்றும், ஆனால் கடந்த வாரம் தன் இந்திய பயணத்தை நாள் குறிப்பிடாமல் மஸ்க் ஒத்திவைத்ததாக தமது ட்விட்டர் செய்தியில் கூறியிருக்கிறார். ஆனால் எலான் மஸ்க் சீனாவிற்கு சென்று சீன பிரதமரை சந்தித்ததாக குறிப்பிட்டுள்ளார். குமரி, நெல்லை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதேபோல வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீச வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்து 100ஆம் ஆண்டில் மனிதர்கள் தாங்க இயலாத அளவுக்கு வெப்பம் அதிகரிக்கும் என்றும், இதனால் மனித உயிரிழப்புகள் அதிகரிக்கும் எனவும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் அதிர்ச்சிகர ஆய்வு முடிவு வெளியாகியுள்ளது.
2050ஆம் ஆண்டுக்குள்ளும் இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள்ளாகவும் மேலும் வெப்பம் கடுமையாக உயரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஏற்படக்கூடிய வறட்சி மற்றும் வெள்ளம், வெப்ப அளவு குறித்த வரைவு அறிக்கையை கடந்த மார்ச் மாதத்தில் தமிழக அரசின் சுற்றுச்சூழல் துறையிடம் அளித்து இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட்டுகளை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்த 8 பேரை போலீசார் கைது செய்தனர். கைதானவர்களிடமிருந்து 72,242 ரூபாய் மதிப்புள்ள 26 டிக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். இதேபோல சென்னை சவுகார்பேட்டை பகுதியில் IPL சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக சந்தீப், கணேஷ், ராஜேஷ்குமார் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்தனர். கைதான 6 பேரும் இணையதளம் மூலம் IPL கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. IPL தொடரில் நேற்று நடந்த 47வது லீக் போட்டியில் கொல்கத்தா அணி அபார வெற்றி பெற்றது. ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் களமிறங்கிய டெல்லி அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்புக்கு 153 ரன்கள் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி 16.3 ஓவர்களில் 157 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. 7 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லியை வீழ்த்திய கொல்கத்தா அணி தொடரில் தனது 6வது வெற்றியை பதிவு செய்தது. IPL T20 கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் 48வது லீக் போட்டியில் KL ராகுல் தலைமையிலான லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மற்றும் ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. லக்னோவில் உள்ள ஏகானா மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. இவ்விரு அணிகளும் கடைசியாக விளையாடிய போட்டிகளில் தோல்வியை தழுவியுள்ளன. எனவே வெற்றி பாதைக்கு திரும்ப இரு அணிகளும் முனைப்பு காட்டக்கூடும் என்பதால் இன்றைய ஆட்டத்தில் விறுவிறுப்பிற்கு பஞ்சம் இருக்காது என்றே எதிர்பார்க்கலாம். சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு நாளை முதல் ஜூன் 2ஆம் தேதி வரை கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள காலத்தில் அவசர வழக்குகளை வாரந்தோறும் திங்கள், செவ்வாய்க்கிழமைகளில் தாக்கல் செய்யலாம் என்று தலைமை பதிவாளர் ஜோதிராமன் அறிவித்துள்ளார். ஒவ்வொரு வாரமும் குறிப்பிட்ட நீதிபதிகள் வழக்குகளை விசாரிப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில கல்விக் கொள்கையின் வரைவு அறிக்கையை வரும் ஜூன் மாதத்திற்கு பிறகு தமிழ்நாடு அரசு பெற்றுக்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து குழு அமைக்கப்பட்டு ஓராண்டுக்குள் வரைவு அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டது. தேர்தல் விதிகள் அமலில் இருப்பதால் ஜூன் மாதத்திற்கு பிறகு வரைவு அறிக்கை சமர்ப்பிக்க முதல்வர் அலுவலகம் சார்பில் நேரம் ஒதுக்கப்படும் என்றும் தெரிகிறது. தென்னிந்திய நடிகர் சங்க கட்டிடப் பணிகளுக்கு நடிகர் நெப்போலியன் 1 கோடி ரூபாய் நிதி உதவி அளித்துள்ளார். நிதி பற்றாக்குறை காரணமாக பல ஆண்டுகளாக கட்டிடப் பணிகள் நிறைவு பெறாமல் நிலுவையில் உள்ளது. இந்த பணிகள் முழுமையடைய 40 கோடி ரூபாய்க்கும் மேல் தேவைப்படும் என சங்க நிர்வாகிகள் தெரிவித்திருந்தனர். நடிகர் நெப்போலியன் தற்போது 1 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளார். இதனிடையே இந்த ஆண்டு இறுதிக்குள் பணிகள் நிறைவடையும் என நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தென்னிந்திய நடிகர் சங்கம் கட்டிடம் கட்டுவதற்காக தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் நிதி திரட்டப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நடிகர் நாசர் சார்பில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆன்லைன் மூலமாக புகார் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. அந்த புகாரில் நடிகர் சங்கத்தின் தலைவர் நாசர் பெயரில் சில மர்ம நபர்கள் முகநூல் மற்றும் எக்ஸ் தளத்தில் போலியாக பணம் கேட்டு விளம்பரப்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பரங்கிமலை சைபர் கிரைம் போலீசாரிடமும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பல்லடம் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணின் கண்ணில் மிளகாய் பொடியை தூவி நகைகளை பறித்து சென்ற இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். காரணம்பேட்டை அருள்ஜோதி நகரில் வசித்து வரும் சரண்யா வீட்டில் தனியாக இருந்தபோது பட்டப்பகலில் வீடு புகுந்த 2 பேர் கண்ணில் மிளகாய் பொடியை தூவி துணியால் கட்டி போட்டு 3 சவரன் நகையை பறித்து சென்றனர். இதுகுறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணையில் சரண்யா வேலை பார்த்த கடையில் பணிபுரிந்து வந்த தாமரை கண்ணன் மற்றும் லோகராஜ் ஆகியோர் நகை பறிப்பில் ஈடுபட்டது தெரியவந்தது. தொடர்ந்து அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். உள்ள கதவை தள்ளி ஒருத்தவங்க கதவை தாள் வச்சுட்டியா, ஒருத்தவங்க உள்ள கையை இந்த பெயினை போட்டு கையை தாளை போட்டு கத்துறேன். கத்துனாலும் பக்கத்துல அந்த பசங்க இருப்பேன், நானும் கத்துறேன் சத்தம்லாம் கேட்டுட்டு இருக்கும்க்கா. அவங்க இல்லையே, பையன் வந்து என் கூட வேலை பார்த்த பையன் வேலைக்கு. சென்னையில் பொதுமக்கள் தவற விடும் ATM கார்டுகளை பயன்படுத்தி கொள்ளையடித்து வந்த நபர் கைது செய்யப்பட்டார்.
அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே சந்தேகத்திற்குரிய நபரை சூளைமேடு போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினர். ஆந்திராவைச் சேர்ந்த பிடெக் பட்டதாரியான அவர் பொதுமக்கள் தவறவிடும் டெபிட் கார்டுகளை பயன்படுத்தி பணத்தை கொள்ளையடித்து வந்தது தெரியவந்தது. அவரிடமிருந்து 63 ஏடிஎம் கார்டு, 2 வைஃபை ஸ்வைப் மெஷின், ஒரு லேப்டாப் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் சங்கம் விடுதியில் நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டு சாணம் கலக்கப்படவில்லை என ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அந்த குடிநீரில் இக்கோட்டி என்ற பாக்டீரியா இல்லாததால் எந்த மாட்டு சாணமும் கலக்கப்படவில்லை என உறுதியாகியுள்ளதாக தெரிவித்த ஆட்சியர், தொற்றுள் எதுவும் இல்லை என்றும் குடிப்பதற்கு உகந்தது என்றும் ஆய்வு முடிவு வந்துள்ளதாகவும் விளக்கமளித்துள்ளார். நீண்ட நாட்களாக சுத்தம் செய்யாமல் இருந்ததால் குப்பைகள் அடியில் இருந்ததை மாட்டு சாணம் என நினைத்ததாக கூறப்படுகிறது. கர்நாடகாவில் பிரஜ்வல் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோ வழக்கு என்பது அரசியல் சூழ்ச்சி என அவரது தந்தையும் எம்எல்ஏவுமான ரேவண்ணா கூறியுள்ளார். பெங்களூரில் செய்தியாளர்களை சந்தித்தவர், பிரஜ்வல் எப்போதும் செல்வது போலத்தான் வெளிநாடு சென்றிருப்பதாகவும் இவர்கள் எஃப்ஐஆர் போடுவார்கள் என்று அவருக்கு தெரியுமா எனவும் கேள்வி எழுப்பினார். தணிக்கை குழுவை அமைத்திருக்கிறார்கள், அது விசாரணை நடத்திய பின்னர் உண்மை தெரியவரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாலியல் புகாரில் சிக்கியுள்ள பிரஜ்வல் ரேவண்ணாவை கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்ய முடிவு செய்துள்ளதாக கர்நாடகா முன்னாள் முதல்வர் குமாரசாமி தெரிவித்துள்ளார். சிவமோகாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரஜ்வல் ரேவண்ணா தற்போது எம்பியாக இருப்பதால் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் தேசிய தலைவர் தேவகவுடா தான் முடிவெடுக்க வேண்டும் என்றார். இன்று கட்சியின் மத்திய குழு கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அப்போது பிரஜ்வல் ரேவண்ணாவை சஸ்பெண்ட் செய்வது தொடர்பாக அறிவிக்கப்படும் என்றும் குமாரசாமி தெரிவித்தார். காசா மீது தொடர் போர் தொடுத்து வரும் இஸ்ரேலை கண்டித்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் போராட்டங்கள் அதிகரித்துள்ளன. அழுத்தங்கள் அதிகரித்துள்ளதால் இஸ்ரேல் பிரதமர் நெட்டன்யாகு கைது செய்யப்படலாம் என்றும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இதற்கான வாரண்டை பிறப்பிக்க தயாராவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக பேசிய வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரின் ஜேன்-பியர், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் விசாரணை மற்றும் நடவடிக்கைக்கு அமெரிக்கா ஆதரவு அளிக்காது என்றார். சென்னையில் தனியார் நட்சத்திர ஹோட்டலில் பவுன்சர் இளம்பெண்ணை தாக்கிய விவகாரத்தில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. விருகம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் தனது நண்பரின் பிறந்த நாளை கொண்டாட சகோதரி மற்றும் நண்பர்களுடன் நந்தனத்தில் உள்ள தனியார் பப்பிற்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு பணியில் இருந்த பவுன்சர் யோகேஷ் என்பவர் அவர்களை உள்ளே விட மறுத்து ஒருமையில் பேசி இளம்பெண்ணை தள்ளிவிட்டுள்ளார். காயமடைந்த இளம்பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் பெண்களை துன்புறுத்தல், ஆயுதங்களால் தாக்குதல், ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் சைதாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல என்ன பிரச்சனை? உனக்கு என்ன மரியாதை? மரியாதை என்ன உனக்கு? நான் யாரு உனக்கு? நான் யாரு? என்ன உனக்கு என்ன பிரச்சனை? ஏய், நான் யாரு உனக்கு? என்ன உனக்கு? என்ன உங்களுக்கு மரியாதை. கோவை மாவட்டம் காரமடை அருகே தனியார் சிப்ஸ் ஆலையிலிருந்து அமோனியா வாயு கசிந்ததால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. சென்னை வீரம்பாளையத்தில் 8 ஆண்டுகளாக செயல்படாமல் இருந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஆலையை மீண்டும் இயக்குவதற்கான பணிகள் நடைபெற்று வந்ததாக தெரிகிறது. இந்த ஆலையில் திடீரென அமோனியா வாயு கசிந்து அப்பகுதி முழுவதும் பரவியதால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் மற்றும் கண் எரிச்சல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் மற்றும் மருத்துவ குழுவினர் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். மேலும் ஆலையிலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாளையங்கோட்டை அருகே இளம்பெண் ஒருவரை அவரது தந்தையே தலையை துண்டித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை நடுவக்குறிச்சியைச் சேர்ந்த முத்துப்பேச்சி கணவருடன் தகராறு ஏற்பட்டதால் தந்தை மாரியப்பனுடன் வசித்து வந்தார். முத்துப்பேச்சுவுக்கும் உறவினர் ஒருவருக்கும் தகாத உறவு ஏற்பட்டதாகவும் அதனை தந்தை மாரியப்பன் கண்டித்ததாகவும் தெரிகிறது. ஆனால் முத்துப்பேச்சு கேட்காததால் முத்துப்பேச்சியை தலையை துண்டித்து மாரியப்பன் கொலை செய்துள்ளார். இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கடும் வெயிலின் தாக்கத்தால் சேலம் மாவட்டத்தில் உள்ள கண்ணன்குறிச்சி புது ஏரி வறண்டு காணப்படுகிறது. இதேபோன்று சேலத்தில் உள்ள முக்கிய ஏரிகளான மூக்கநேரி, அள்ளிக்குட்டை,
சீலாவரி, செங்கல் அணை உள்ளிட்ட ஏரிகளும் வறண்டு காணப்படுகிறது. இந்த ஏரிகள் வறண்டுள்ளதால் விவசாயிகள் சோகமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் முதுமலையில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக போதிய தண்ணீர், உணவு இன்றி குரங்குகள் தவித்து வருகின்றன. மரங்களில் உள்ள பழங்கள் மற்றும் காய்களை உண்டு தனது பசியை தீர்த்துக் கொள்ளும் குரங்குகளுக்கும் கடுமையான உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மரம், செடிகள் முற்றிலும் காய்ந்துள்ள சூழ்நிலையில் சாலையோரத்தில் சுற்றுலா பயணிகள் வீசி செல்லும் பிளாஸ்டிக் பைகளை உண்ணும் பரிதாப நிலைக்கு குரங்குகள் தள்ளப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்தது. மார்த்தாண்டம், களியன்காவிளை, காப்பக்காடு, புதுக்கடை, தேங்காய்பட்டணம், நித்திரைவிளை, கொல்லங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை நீடித்தது. திடீரென பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் போடிநாயக்கனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு மிதமான மழை பெய்தது. பகல் நேரத்தில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இரவில் பெய்த இந்த மழையானது குளிர்ச்சியான சூழலை ஏற்படுத்தியது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் திருமண விழாவில் நடனமாடிக் கொண்டிருந்த 18 வயது இளம்பெண் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏமனின் ஹவுதி அமைப்பினர் 2 வணிக கப்பல்கள் மற்றும் 2 அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது தொடர்பாக அறிவிப்பை வெளியிட்ட ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் யாஹ்யா ஜரியா, செங்கடலில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது ட்ரோன்கள் மூலம் வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்தார். மேலும் செங்கடலில் சைக்ளேடஸ் என்ற வணிக கப்பலையும், இந்திய பெருங்கடலில் MSC ஓரியன் என்ற வணிக கப்பலையும் தாக்கியதாக கூறினார். காசாவில் பாலஸ்தீனியர்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் தொடரும் வரை இதுபோன்ற நடவடிக்கை நீடிக்கும் என்றும் ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் எச்சரித்துள்ளார். வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்ட தடை விதித்து வெளியிடப்பட்ட அறிவிப்பில் வழக்கறிஞர்கள் பற்றிய குறிப்பை திரும்பப் பெற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. மேலும் போக்குவரத்து போலீஸ் தரப்பில் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள சட்டப்பிரிவு குறைபாடான நம்பர் பிளேட் சம்பந்தமானது எனவும் அது ஸ்டிக்கர்களுக்கு பொருந்தாது என்றும் குறிப்பிட்டுள்ளனர். தஞ்சாவூர் வழுத்தூர் கிராமம் ஹாஜியார் தெருவில் ஏராளமான குரங்குகள் வீடுகளுக்குள் புகுந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தின. இதனையடுத்து தஞ்சாவூர் மாவட்ட வன அலுவலர் அகில் தம்பி ஐயப்பன் உத்தரவின் பேரில் 20 குரங்குகள் கூண்டு வைத்து பிடிபட்டது. இந்த குரங்குகள் திருச்சி மாவட்டம் பச்சைமலை பகுதியில் விடப்பட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் காவிரி ஆற்றில் குளித்த 5 கல்லூரி மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். ராம்நகர் மாவட்டத்தில் உள்ள சங்கமம் என்ற இடத்திற்கு பொறியியல் கல்லூரி மாணவர்கள் 12 பேர் சுற்றுலா வந்துள்ளனர். இவர்கள் காவிரி ஆற்றில் இறங்கி குளித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஒரு மாணவி ஆழமான பகுதிக்கு சென்றுள்ளார். நீரில் மூழ்கிய அவரை காப்பாற்ற 5 பேர் சென்ற நிலையில் அவர்களும் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். சேலம் மாவட்டத்தில் மாந்திரீகம் செய்வதாக கூறி சுமார் 7 லட்சத்தை மோசடி செய்த நபர் கைது செய்யப்பட்டார். சின்னமநாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் விமலா என்பவர் தொழில் நஷ்டத்தில் இருந்து மீள ஒரு பூஜை போடலாம் என முடிவெடுத்தார். இதற்காக கொங்கனாபுரம் பகுதியைச் சேர்ந்த மாந்திரீகவாதியான சுரேஷ்குமார் வரவழைக்கப்பட்டுள்ளார். வந்த அவர் பரிகாரங்களுக்காக விமலாவிடம் சுமார் 7 லட்சம் வரை பணமும் வாங்கியுள்ளார். ஒரு கட்டத்தில் மாந்திரிகவாதி சுரேஷ்குமாரின் நாடகம் அம்பலமானதை அடுத்து
காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. இதன் பேரில் சுரேஷ்குமார் மற்றும் அவரது உதவியாளர் சரவணன் ஆகிய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் சந்தை கடை எதிரே உள்ள டாஸ்மாக் கடை ஒன்றில் குவார்ட்டர் மது பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகம் கேட்கும் விற்பனையாளரின் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. நான் ரெகுலரா தானே வாங்குறேன். வராதுங்க, ரெகுலரா வராதுங்க. வேற கடைக்கு போய் பாருங்க, அப்பதான் தெரியும். நான் ரெகுலரா வாங்குறேன். நான் வந்து சாயந்தரம் வந்தாவோட தரேன். பார்த்தாதான் தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? ஐயா அசல்ல தானே கேட்குறேன். ஐயா நீங்க அறுக்காதுங்க, நான் வெயிலில் உட்காந்துக்கிறேன். தண்ணி போடுறேன். ஆவடியில் சித்த மருத்துவர் மற்றும் அவரது மனைவி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ராஜஸ்தானைச் சேர்ந்த வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசார் நடத்திய சோதனையில் ராஜஸ்தானைச் சேர்ந்த மகேஷ் என்பவரது செல்போன் கிடைத்தது. மேலும் மகேஷ் வளசரவாக்கத்தில் இருப்பதும் தெரியவந்தது. உடனடியாக மகேஷை பிடித்து விசாரிக்கையில் அவரே 2 கொலையையும் செய்தது தெரியவந்தது. மகேஷ் சிகிச்சை பார்க்க சென்றபோது அவருக்கும் சித்த மருத்துவரின் மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதமே இந்த கொலைக்கு காரணமாகவும் சொல்லப்படுகிறது. மதுரை கீரைத்துறை பகுதியைச் சேர்ந்த ரவுடி காளீஸ்வரன் என்கிற வெள்ளைக்காளி வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் 15 நாட்கள் பரோல் கிடைத்துள்ளது. திருச்சி மாவட்ட போலீஸ் எல்லையில் உள்ள அவரது சகோதரி சத்யஜோதி வீட்டுக்கு 15 நாட்கள் தங்கி செல்ல அவர் விருப்பம் தெரிவித்தார். உளவுத்துறை எச்சரிக்கையால் அவர் தங்கியுள்ள வீட்டிற்கு சுழற்சி முறையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் தங்களது இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். காஷ்மீரில் ஏற்பட்ட கடும் பனிச்சரிவால் வனப்பகுதியையொட்டியுள்ள 4 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சோனாமார்க் பகுதியில் உள்ள சிர்பால் என்ற இடத்தில் பெரும் பனிச்சரிவு ஏற்பட்டுள்ளது. வனப்பகுதியில் ஏற்பட்ட இந்த பனிச்சரிவால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பனிச்சரிவு காரணமாக வனப்பகுதியையொட்டியுள்ள 4 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சாலையை மூடிய பனிக்கட்டிகள் பொக்லைன் எந்திரம் மூலம் அகற்றப்பட்டு வருகிறது.